ராணி, ராணி, இங்க வாயே. மாமா, சப்னா, என்னாச்சு? அதாவது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, ஆனா உங்க கண்ணு திறந்திருந்துச்சு. ஆமா, தொழுநோய் காரணத்தினால கண்கள் மூடாது. மாமா, நீங்க உங்க கண்களை பாத்துக்கணும், இல்லாட்டா உங்க பார்வை போயிடலாம். நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே ஆஷா சகோதரியை கூட்டிட்டு வரேன். அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்வாங்க. அண்ணே, சப்னா உங்க கண் பிரச்சனைய பத்தி என்கிட்ட சொன்னா. ஆனா இத பத்தி கவலைப்பட தேவையில்லை. சில எளிய வழிகள் இருக்கு. அதன் மூலமா நீங்க வீட்ல இருந்தபடியே உங்க கண்களை பாத்துக்கலாம். முதலில் கண்ணு சிவந்திருக்கான்னு உங்க கண்களை தினமும் கண்ணாடியில பார்க்கணும். அப்படி சிவந்திருந்தா உடனடியாக டாக்டரை தொடர்பு கொள்ளணும். தினமும் ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணால ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கும் பொருளை பார்க்கணும். பார்ப்பதுல ஏதேனும் மாற்றம் இருந்தால் கூடிய விரைவில் அருகில் இருக்கும் சுகாதார பராமரிப்பாளருக்கு தெரியப்படுத்தணும். தினமும் உங்க கண்களை சுத்தமான தண்ணீர் கொண்டு கழுவணும். தூங்கும் போது எப்பவும் சுத்தமான துணியை கொண்டு கண்களை மூடிக்கணும். வெயிலில் போகும்போது கண்களை பாதுகாக்க கருப்பு கண்ணாடி மற்றும் தொப்பியை அணிந்து கொள்ளவும். மாமா, இந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சப்னா, நீ கவலைப்படாத, நான் அப்பாவை பாத்துக்கிறேன். தினமும் அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். ஷபாஷ் ராணி, இப்ப நான் கண்களுக்கான 3 நிமிஷ பயிற்சியை சொல்லி கொடுக்கறேன். கண் இமைகளை 10 வினாடிகளுக்கு 2 பக்கத்திலிருந்தும் இழுத்து வச்சுக்கணும். அப்புறம் விடணும், மறுபடியும் இழுத்து விடணும். இப்படி 30 முறை செய்யணும். அப்புறம் அண்ணே, மூடாத கண் இமைகளை அறுவை சிகிச்சை மூலமா சரி செய்திட முடியும். நிஜமாவாக்கா? எங்களுக்கு சரியான வழியை காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுயமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயலாமையை விலக்கிடுங்கள்.